வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ரிப்பன் பக்கோடா இல்லைன்னா ஓலை பக்கோடான்னு கூட சொல்லுவாங்க அதை. ஸோ வாங்க அது செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து அதில் வந்து நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு, அதாவது 1 கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதாவது இதோட அளவு வந்து 2:1 ரேஷியோ, அதாவது 2 பங்கு அரிசி மாவுக்கு வந்து 1 பங்கு வந்து கடலை மாவு. அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதிலே கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இடித்த வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா பொடி பண்ணி கூட சீரகத்தை வந்து இதுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக எள்ளு கூட இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சூடான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து பக்கோடா பொரிக்கிறதுக்காக கடாயில் சூட் பண்ண எண்ணெயிலேருந்து நான் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எண்ணெயோடு சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா பெசரிக்கலாம். நம்ம மாவு வந்து நல்லா சூடான எண்ணெய் போட்டு பெசறதுனால நம்ம பக்கோடா வந்து எண்ணெய் குடிக்காது, நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நல்லா வந்து மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துச்சு. ஸோ இப்போ ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு வந்து முறுக்கு புழிகிற குழால வந்து இந்த மாதிரி வந்து ரிப்பனுக்கு வந்து தனியாக ஒரு பிளேடு இருக்கும். ஸோ அந்த பிளேடு யூஸ் பண்ணி தான் நம்ம புழிய போகிறோம். ஸோ நம்ம முறுக்கு குழால வந்து அப்புறம் அந்த பிளேட் அப்புறம் அழுத்துற இது எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வந்து கையில் வந்து எண்ணெய் தடவி உள்ளே வந்து தடவி விட்டுறலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அப்புறமா இப்போ வந்து நம்ம மாவை வந்து நல்லா உருட்டி அந்த முறுக்கு குழாக்குள்ளே வந்து விட்டுறலாம். நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து டைரெக்டாக வந்து இப்போ சூடான எண்ணெயில் வந்து ஒரு கடாயில் வந்து டைரெக்டாக புழிய போகிறோம். நம்ம இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லா ஒரு மிதமான சூடில் இருக்க எண்ணெயில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து அப்படியே வந்து அந்த குழாயில் வந்து எண்ணெயில் புழிஞ்சிக்கலாம். ரிப்பனை பாருங்கள், ரிப்பன் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி வந்து மொத்த மாவே வந்து நம்ம பேட்ச் பை பேட்சாக வந்து நல்லா வந்து புழிஞ்சிடலாம். அதில் பாருங்கள், நல்லா வந்து இது ஒரு சைடு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து திருப்பி விடுங்க. ஸோ பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வேக விடலாம். நம்ம பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம பக்கோடா. ஸோ வாங்க, இது வந்து நம்ம நல்லா எண்ணெயை இருத்துட்டு இது வந்து நம்ம வந்து பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு வந்து 20லேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே டக்குன்னு இந்த ஸ்நாக்கை செஞ்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ மெலிசாக நல்லா கிறிஸ்பாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காகவும் இல்லைன்னா நம்ம தீபாவளி போல் பண்டிகைகளுக்கு இந்த பலகாரம் கண்டிப்பாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.